ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் சற்று சறுக்கிக் கொண்டிருக்கும் சென்னை அணி 12 புள்ளிகளுடன் புள்ளி பட்டியலில் 4வது இடத்தில் இருந்தது. அடுத்து வரக்கூடிய 3 போட்டிகளில் 2இல் வெற்றி கண்டால் கூட பிளே ஆஃப் செல்வது உறுதியாகும் என்ற நிலையில்தான் குஜராத் அணியை எதிர்கொண்டது. ஆனால் அவ்வளவு எளிதாக செல்ல விடமாட்டோம் என நின்றனர் குஜராத் ஓபனர்கள் சுப்மன் கில் மற்றும் ஷாய் சுதர்சன். இருவரின் 210 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பால் அந்த அணி 20 ஓவர்களில் 231 ரன்களை குவித்தது. இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்னை அணி 196 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியுள்ளது. ரஹானே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, டேரல் மிச்சல் என யாராலும் அணியை காப்பாற்ற முடியவில்லை. இந்த தோல்விதான் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கி உள்ளது. தற்போது 12 புள்ளிகளுடன் இருக்கும் அந்த அணி அடுத்து வரக்கூடிய கடைசி 2 போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் தோற்றால் கூட பிளே ஆஃப் செல்வதில் சிக்கல் நேரிடும். ஏனென்றால் டெல்லி, லக்னோ, ஆர்சிபி, குஜராத் என 4 அணிகளுமே பின்வரிசையில் நிற்கின்றன. இப்படி இருக்கையில் அந்த 2இல் வெற்றி காண்பதும் அவ்வளவு எளிதல்ல. முதல் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. என்னதான் சென்னையில் அந்த போட்டி நடந்தாலும் ராஜஸ்தான் அணி அசுர பலத்துடன் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அந்த அணியில் சேப்பாக்கத்தை பற்றி நன்கு அறிந்த ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கிறார். அவருடன் ஷஹாலும் இருக்கிறார். அதே போல சென்னை அணி கடைசியாக மோதப்போவது ஆர்சிபி அணியுடன் தான். அதுவும் அதனுடைய கோட்டையான சின்னசாமி மைதானத்தில் எதிர்கொள்கிறது. தொடக்கத்தில் தோல்விகளையே சந்தித்து வந்த ஆர்சிபி திடீரென அசுரத்தனமான கம்பேக் கொடுத்துள்ளது. குறிப்பாக கோலி தனது உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கிறார். இதனைவிட முக்கியமாக பெங்களூருவில் ஆர்சிபியின் பலம் இரட்டிப்பாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்க சென்னை அணி தனது முக்கிய வீரர்கள் இல்லாமல் தடுமாறி வருகிறது. குறிப்பாக பவுலிங்கில் தீபக் சஹர், பத்திரானா, முஸ்தபிஜூர் ஆகியோர் இல்லை. இதனால் பவுலிங்கில் பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு உதாரணம் குஜராத் அணியுடனான போட்டியில் ஓபனிங் ஜோடியை கூட பிரிக்க சிரமப்பட்டதுதான். இந்த சூழலில்தான் ஆர்சிபியை வீழ்த்துவது மிகவும் கடினமான ஒன்றாக மாறி உள்ளது. ஒருவேளை கடைசி 2 போட்டிகளில் சிஎஸ்கே ஒன்றில் தோற்றால் கூட 14 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதிலும் போட்டி போட மற்ற அணிகள் இருக்கின்றன. எனவே அடுத்து வரக்கூடிய கண்டங்களை தாண்டி மீண்டும் ஒரு முறை சிஎஸ்கேவை பிளே ஆஃபுக்கு அழைத்து செல்வாரா MS தோனி? பொறுத்திருந்து பார்க்கலாம்.